ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வறுத்து அரைக்காமல் சிக்கன் குழம்பு எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் குழம்பு சப்பாத்தி, சாதம் கூட தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. இது கூட அடுத்ததாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தான் இந்த மசாலாலாம் சேர்த்திருக்கேன். இது கூட அடுத்ததாக எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலையெல்லாம் ஒன்றா வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட புளிப்புக்கு தயிர் 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதிலெல்லாம் கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா சிக்கன் ஏற்கனவே கழுவி நான் எடுத்து 2-3 டைம் கழுவிட்டு எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், மசாலாலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுக்கிற சிக்கனை இது கூட சேர்த்திக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் நல்லா சேர்த்திருங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்க வேண்டாம். தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசாலா கூட சேர்த்திக்கோங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். அதுக்கு மேலே ஊறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். ஆனால் 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். இப்போ இது மூடி வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணுதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்திட்டு இப்போ இது நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கலர் ப்ரௌன் கலராக ஆகணும். அது வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இங்கே பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் தான் இதிலிருந்து இனிப்பு சுவை இருக்கும். அப்போ இந்த சிக்கனுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வெங்காயத்தை இந்த ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு சொல்கிறது. இப்போது இந்த சிக்கனை இது கூட சேர்த்திக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் தண்ணி விட்டு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்படி எல்லா மசாலாவும் எல்லா பக்கமும் ஆயில் எல்லா பக்கமும் வர மாதிரி வெங்காயம் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நறுக்கிய ஒரு தக்காளி மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணி விட்டு வர வரைக்கும் இது வேகட்டும். இப்போது நடுவில் எடுத்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்து வரும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். இப்போது எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். நான் இந்த மசாலா சேர்த்துன சிக்கன் பவுல் இருக்குங்களா, அதுலேயே தண்ணி அலம்பி இப்போ சேர்த்திருக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி போதும் அப்படின்னா விட்டுக்கோங்க. இது சிக்கன் கிரேவி அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டுக்கணும். இது குழம்புக்குனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம்.
சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் 10 நிமிஷத்தில். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் நம்ம. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ஆயிலெல்லாம் சைட்லலாம் நல்லா வந்திருக்குது, நல்லா வெந்து வந்துருச்சு சிக்கன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நடுவில் அப்பப்போ வந்து கலந்து விட்டுக்கோங்க 5 நிமிஷத்தில் ஒரு தடவை. இப்போ வந்து நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நறுக்கிய கொத்தமல்லி கருவேப்பிலையிலையே இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து மசாலா எதுவும் அரைக்க தேவையில்லை, நம்ம ஈஸியாக இது மாதிரி செஞ்சிடலாம். இப்போ வந்து ஒரு சர்விங் பவுலில் நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த குழம்பு. இப்போது இது வந்து இந்த ரைஸ் கூட சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.